அட்வான்ஸ் லெவலில் சிறுநீரகம் சம்பந்தமாக கேள்வி வந்துவிடும் என்று பயப்படுறீங்களா? அப்படி என்றால் இந்த வீடியோ உங்களுக்கானது. அதே போன்று அண்மை காலமாக எங்களுடைய மக்கள் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு அதிகமாக உள்ளவரை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த சிறுநீரகம் சம்பந்தமான அறிவை எல்லோரும் பெறுவதன் மூலம் இதிலிருந்து தவிர்த்து கொள்ள முடியும். ஆகவே அதற்கு ஏற்றாற்போலே இந்த வீடியோ வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதாவது பொதுவாக எல்லா முள்ளந்தண்டுள்ள விலங்குகளிலும் கழித்தல் மற்றும் பிரசாரண சீராக்கத்துக்குரிய அங்கமாக இந்த சிறுநீரகம் காணப்படுகிறது. இது பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். இருப்பினும் அதையும் தாண்டி பல்வேறு தொழில்களை மனிதர்கள் இந்த சிறுநீரகம் புரிகின்றது. அதாவது ஒரு சீர்திருத்த நிலையை கையாள்வதற்காக பிரசாரண சீராக்கத்தையும் தாண்டி அமிலகார சமநிலையினூடாக குருதியின் pH பேணுதல், அதே போல நச்சுத்தன்மையான கழிவுகளை அகற்றுதல், அதாவது உங்களுடைய சுவாசத்தின் போது அதே போல உணவு உட்கொள்ளும் போது வருகின்ற நச்சுத்தன்மையான கழிவுகளை ஃபில்ட்ரேஷன் பண்றது, அதே போல குருதியின் அதாவது ஆர்பிசிக்கள் அதாவது செங்குருதி கலங்களோட உற்பத்தியை தூண்டுகின்ற ஓமோனான எரித்ரோபொய்டின் ஓமோன்ற உற்பத்தியை செய்யறது, அதே போல கால்சியம் 2+ ஒழுங்காக்கி சமநிலையை பேணுறது, அதே போல குருதி அமுக்கத்துல முக்கியத்துவம் பெறுகின்ற நோதியமான ரெனினை உற்பத்தி செய்யறது, அதே போல குருதியின் கனவளவு பண்றது, அதே போல குருதியின் அமுக்கம் பிளட் பிரஷர் அதாவது பிபிஏ பண்றது, இப்படி பல்வேறு தொழில்களை புரிகின்ற ஒரு பிரதான அங்கம் தான் இந்த சிறுநீரகம். இப்படியாப்பட்ட ஒருவரை தெரியாமல எங்கள வச்சுக்கொண்டு இருக்கிறது என்றே எவ்வளவு பெரிய பிழையான விடயம். ஆகவே இவரை பற்றி அறிந்து கொள்வது கட்டாயமானது. அப்ப இவர் யாரு, எங்க இருக்கிறார், என்ன மாதிரி தொழிற்படுறார், இவருக்கு எப்படி குருதி வழங்கப்படுகின்றது நாங்க பார்க்க போறோம். இந்த கிட்னியானது மனிதனில் ஒரு சோடி கிட்னி காணப்படுகிறது. பிரதானமாக அதாவது 2 சிறுநீரகம், வலது சிறுநீரகம், இன்னொன்று இடது சிறுநீரகம் என காணப்படுகின்றது. இந்த சிறுநீரகமானது பிரதானமாக சிறுநீர் கான்கள், அதாவது யுரெட்ரா என்ற 2 சிறுநீர் கான்கள், அதே போல் யூரினரி பிளாடர் எனப்படுகின்ற சிறுநீர் பை, அதே போல சிறுநீர் கழுத்து, யுரெத்ரா எனப்படுகின்ற சிறுநீர் வழி, அதே போல யூரினரி ஓப்பனிங் என்ற பிரதான பகுதிகளால் ஆக்கப்பட்டுள்ளது. அதே போல இவருடைய அமைவிடத்தை பார்த்தீங்களா, இந்த மாதிரி விரல்கள் எடுத்துக்கொண்டீங்களா, இவரோட பெருவிரல் இல்லாமலே ஏனைய 4 விரல்களும் வரக்கூடிய பகுதிகள், அதாவது இப்படி ஒரு மூச்சு இழுத்து விட்டு பார்த்தீங்களா ஒரு தட்டொண்டு மேல போய்த்து கீழே வார மாதிரி இருக்கும், தளர்ந்து திரும்பி கீழே போற மாதிரி சுருங்குற மாதிரி, அதுதான் இந்த இருக்கிற தட்டு, இந்த பிரிமன் தகடு. இந்த பிரிமன் தகட்டுக்கு கீழ் பகுதி அதாவது மேல் செட்டில் கீழ் செட்டுக்கு கீழே போய் இந்த இடுப்பு குழி அதாவது அடிவயிறு அப்டோமினல் பகுதியில இந்த மாதிரி விரலை வச்சிங்கன்னா இந்த விரலில் ஏனைய 4 விரல்களும் படுற பகுதி, அதாவது முள்ளந்தண்டு பிற்புறம் முள்ளந்தன்ற உட்பகுதி பொஸ்டீரியர் பகுதிக்குள்ளால என்ன செய்யும், சுவரோட சேர்ந்த மாதிரி ஒரு சோடி சிறுநீர் அமைஞ்சு இடிக்கப்போ. அதே போல இந்த சிறுநீரகம் அமைஞ்சு இங்க எப்படி குருதிய பெருன்னு பார்த்தோம்னா, மேல் அதாவது இருதயத்திலிருந்து வார நாடி நூடாக என்ன செய்யும், ஆக்சிஜன் போஷனை, அதே போல கழிவு பிளஸ் கழிவோட வார குருதி எங்க செய்யும், இப்படியே இருதயத்திலிருந்து பம்ப் பண்ணி அப்படியே சிறுநீரகத்துக்குள்ள போறார். சிறுநீரகத்துக்குள்ள போய்த்தான் அங்கே செய்யும் ஃபில்ட்ரேஷன் பண்ணப்படுறார். இது எல்லாருக்கும் தெரியும். அது எப்படி நடக்கிறது என்று பார்க்கணும்னா செகண்ட் வீடியோல சிறுநீர் உருவாக்குறதுல நான் அழகான முறையில சொல்லுவேன். கண்டிப்பா அந்த வீடியோ பாருங்க. அப்ப என்ன செய்யும், ஆக்சிஜன், அதே போல போஷனை, அதே போல கழிவோட வார குருதி என்ன செய்யப்போ இந்த சிறுநீரகத்துக்குள்ள போப்போம். இப்படியே போயிட்டு என்ன செய்யப்போ திரும்பி அதாவது பெருநாடி அதாவது ஆர்டா என்ற பெருநாடியிலிருந்து வந்த குருதி அப்படியே சிறுநீரகத்துக்கு போய் ஃபில்ட்ரேஷன் பண்ணிவிட்டு என்ன செய்யப்போ 100% ஃபில்டர் பண்ண படாது. என்ன செய்யும், ஒரே தடவையில ஃபில்டர் பண்ணப்படாது. திரும்பி வந்துதான் திரும்பி ஃபுல்லா என்ன செய்ய ஃபில்ட்ரேஷன் பண்ணப்படக்கும். அப்போ அப்படியே உள்ளுக்க போயிட்டு என்ன செய்யப்போ திரும்பி உள்ளுக்க போன குருதி திரும்பி குருதிமயத்துல இருந்து அதே போல சிறுநீரக நாளம் அப்படியே கீழ்பெருநாளம் அதாவது இன்ஃபீரியர் வீனகாவான்னு சொல்ற கீழ்பெருநாளத்துக்கு அதாவது இந்த இருக்கிற ஒரு அங்கத்துக்கு என்ன செய்யும், குருதியை ஆக்சிஜன் உள்ள குருதியை கொடுக்குறாள் மாதிரி திரும்பி ஆக்சிஜன் இல்லாத குருதியை திரும்பி ரிட்டர்ன் எடுத்து வரவரால் இருப்பார். அவரை சொல்லுவோம் நாளம். அதே போல எல்லா நாளமும் சேர்ந்து குருதி இறங்குறாலத்தான் சொல்லுவோம் கீழ்பெருநாளம். இந்த இருக்கிற பகுதிக்கு இறங்கி திரும்பி என்ன செய்வோம், இப்படியே போய் கீழ்பெருநாளத்துக்கு போய் என்ன செய்வோம் வலது சோனி அறைக்கு போப்போம். இந்த மாதிரி என்ன செய்யப்போம் குருதியை பெறுகின்றது. இப்படியாப்பட்ட ஆள் எங்க அமைஞ்சிருக்கான்னு அந்த வீடியோல கொஞ்சம் இருக்க பார்த்துட்டு வாங்க. அவரோட ப்ரொஃபஸர் உங்களுக்கு அழகான முறையில் சொல்லுவார், இருக்க பார்த்துட்டு வாங்க. Where are the kidneys? Here's the rib cage. Let's take the ribs off. There's the liver. So we'll take the liver out. We can see one kidney there. Okay? Let's take the stomach out. That's not a kidney. That's the spleen. Take the large bowel. The small bowel. There's the pancreas. So take the rest of that out. Now we can see the kidneys. So the kidneys are on the posterior abdominal wall. They're very posterior up against the muscle wall, which is why it's easier to access them surgically from the back. Notice how the right one is a little bit lower, because the liver up
There is taking up a lot of space. Can you see how there's a ridge in the middle? That's the vertebral column. And there's a little bit of a recess, a depression on either side, and that's where the kidneys sit in. That deeper depression either side of the vertebral column. You can see the two adrenal gland, one on each kidney. They produce corticosteroid hormone. ரைட், அடுத்து பாருங்க. இது என்னடா, இது கொஞ்சம் பெருசாவும் இது கொஞ்சம் சிறுசாவும் கீறிக்கிறார், பிள்ளையா கீறிட்டார் அப்படி யோசிப்பீங்க. அப்படி இல்லை. பொதுவாக வந்து இந்த வலது சிறுநீரகமானது இடது சிறுநீரகத்திலும் பார்க்க சற்று தாழ்வாகவும் சிறிதாகவும் காணப்படும். காரணம் வந்து இந்த இந்த அதாவது வலது சிறுநீரகத்தின் மேற்பகுதியில தான் வந்து ஈரல் வந்து முடிவடைகிற மாதிரி இருக்கும். சின்ன பகுதி ஒன்று தொட்டு தொடாமலே மாதிரி இருப்பார் வந்து. அதனால அவருக்கு இடம் கொடுப்பதற்காக இவர் கொஞ்சம் சற்று தாழ்வாகவும் கொஞ்சம் சிறுசாவும் இருப்பார். இவருடைய பருமனை பார்த்தீங்கன்னா அன்னளவாக 10.9 சென்டிமீட்டராகவும், இவரை பார்த்தீங்கன்னா 11.2 சென்டிமீட்டராக இருக்கும். அதாவது 4.3 இன்ச்சாகவும் 4.4 இன்ச்சாகவும் இவங்க காணப்படுவாங்க. அதை தொடர்ந்து இவரில் உருவாக்கப்படுகின்ற சிறுநீரகம், அதாவது சிறுநீரகத்தில் உற்பத்தியாகப்படுற யூரின் வந்து என்ன செய்யப்போ இந்த சிறுநீர் காணின் ஊடாக வந்து இந்த சிறுநீர் பையில் தற்காலிகமாக சேமிக்கப்பட்டு, அதே போல இவருடைய இழுவை வாங்கி தூண்டப்பட்டு தேவை ஏற்படுகின்றது. மூளையின் கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து வருகின்ற தூண்டலுக்கு ஏற்றவாறு என்ன செய்யும் சிறுநீர் துவாரம் சிறுநீர் வழியினூடாக வெளியேற்றப்படுகின்றது. தொடர்ந்தும் அதாவது இந்த சிறுநீரகத்தை நாங்க என்ன செய்ய போறோம், நெடுக்கா வெட்ட போறோம். வெட்டிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். ரைட், அதை ஒரு கப்பா அவங்க வெட்டிட்டு வாங்க. வெட்டி அவதானிச்சிருப்பீங்களா? அதாவது நிலை குத்தா வச்சு இப்படி வெட்டினீங்கன்னா உங்களுக்கு இப்படி 3 பிரதான பகுதிகள் தெரியும். அதாவது சிறுநீரக மேற்பட்டைன்னு சொல்லுவோம், ரீனல் கோர்டெக்ஸ். அதே போல சிறுநீரக மைய விளையம், ரீனல் மெடுல்லா, இந்த பகுதிகள். அதே போல வந்து சிறுநீரகத்துல இடுப்பு பகுதி, ரீனல் பெல்விஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி 3 பிரதான பகுதியில் உங்களுக்கு வெறும் கண்ணால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை தொடர்ந்து இவங்களை ஏன் இந்த அழகழகா மணிமணியா முத்துமுத்தா இப்படி இருக்கிறாங்கன்னா அழகுக்கு இருக்கிற அப்படி யோசிக்கிறீங்களா? இல்லை. அதே போல இவங்களை இந்த வரியா அழகா இருக்கிறாங்க என்ற மாதிரி யோசிப்பீங்க. அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. அது என்ன சாமான் ஏதென்று பார்க்க போறோம். பாருங்க, இவர் வந்து இப்படி மணியா காண்றைக்கும், இவர் வரியா காண்றைக்கும் என்ன காரணம்டா வந்து இந்த அறிக்கிறால் தான் காரணம். இவர் தான் வந்து இந்த சிறுநீரகத்துல ஹீரோன்னு சொல்லலாம். அதை பாருங்க, இந்த கட்டமைப்பு ஃபுல்லா இவரான் இருக்கிறார். அதே போல வந்து இவரை தொழிற்பாடா இருக்கட்டும் எல்லாம் இவர் தான் செய்ய போறாரு. அப்ப இவரை பத்தி துல்லியமா பார்க்கணும்னா 2வது வீடியோல தான் நாங்க பார்க்கலாம். சிறுநீர் உருவாக்கத்துல என்னடா முழுக்க வேலை இவர் தான் செய்ய போறாரு வந்து. இவர் இந்த தலைப்பகுதியை பாருங்க, ஒரு பந்து கிண்ண வடிவில் என்ன செய்யும், பாம்புற வாயில அந்த தாயக்கட்டை விளையாடுற வர டாமட்டில் இருக்கிற ஒரு பாம்புற சேப்ல இருக்கிறார். இந்த பாம்பு என்ன செய்யும், நெளிஞ்சு வளைஞ்சு கடைசியா வந்து என்ன செய்யுது, யூரின் இழிக்க. என்ன விளக்கம்னு தெரியாது, ஆனா ஒருக்கா பார்ப்போம். ரைட், பாருங்க, இந்த பாம்புற தலை வந்து என்ன செய்யும், ஒரு ரத்தத்தை காக்குற மாதிரி குண்டு மணி சிவப்பா இருக்கு. இந்த அரிக்கிற பகுதிகளான் இந்த சோப்பு புள்ளியா இருக்கிற பகுதிகள். இந்த இவர தலை, இந்த போல் மாதிரி தலை எடுத்து அமைஞ்சதால இவர் என்ன செய்யும், இந்த மாதிரி சிவப்பா காணப்படுது. இந்த அரிக்கிற வாழ் பகுதி இருக்கு, அவரோட உடம்பும் வாழ் பகுதியும் என்ன செய்யும், நெருக்கமா நெருக்கி வச்சா என்ன செய்யும், நெருக்கி வச்சா பாம்பு நெருக்கி வச்சா ஒரு பரி தோற்றம் கொண்டு வரும். அதான் இந்த சிறுநீர் பிரமிட் வடிவில் இருக்கிற சொல்லுவோம், சிறுநீரக பிரமிட் என்று சொல்லுவோம். பிரமிட் தோற்றத்தை கொடுக்குது. இந்த ஆள் யாருண்டா, இவரைத்தான் சொல்லுவோம் நெப்ரோன், அதாவது சிறுநீர் அகத்திகள். அதாவது சிறுநீரகத்திரவ கட்டமைப்பா இருக்கட்டும், பாருங்க கட்டமைப்பு ஃபுல்லாக அடிக்கிறார், தொழிற்பாடா இருக்கட்டும், சிறுநீர் உருவாக்கத்துல மிக முக்கியமான ஆள் இவர் தான். இவர் இல்லாட்டி இவர் ஒன்றும் இல்லை. அதால கட்டமைப்புக்கும் தொழிற்பாட்டுக்கும் உரிய அழகு யாருன்னு கேட்டா சிறுநீர் அகத்தி என்று சொல்லுவோம். இவர் வந்து பிரதான பகுதிகளாக என்ன செய்யும், இந்த அறிக்கை கலன்கோள சிக்கல்னு சொல்லுவோம். இதையும் சேர்த்து போமோனின் உரையும் சேர்த்து வடிகட்டல் பிரதேசத்தை அமைச்சிருப்பார். தொடர்ந்தும் அன்னி மடிந்த சிறுகுழாய், இதை சொல்லும் ஹேன்லைன் இறங்கு தடம், இதை சொல்லும் ஹேன்லைன் ஏறு தடம், ரெண்டையும் சேர்த்து ஹேன்லைன் லூப்ஸ் என்று சொல்லுவோம். அதே போல சேமை மடிந்த சிறுகுழாய் இறுதியாக என்ன செய்யும், சேமை மடிந்த சிறுகுழாய்கள் கடத்தப்பட்டு இறுதியாக சேர்க்கும் கான், அதாவது யூரின் கலெக்டிங்னு சொல்லுவோம். இந்த பகுதிக்கு வந்து அடையப்போம். அது தெளிவா நாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம். அதனால நான் இதுல நார்மலா சொல்றேன். ரைட், அடுத்து பாருங்க, சிறுநீருக்கு என்ன செய்யும், ரீனல் ஆர்டரி ஊடாக சிறுநீருக்கு, அதாவது சிஸ்டன் போசனை கழிவுள்ள குருதிகள் வந்து என்ன செய்யும், ஃபில்டர் பண்ணப்பட்டு ரீனல் வெயின் ஊடாக போகின்றது. அதே போல சிறுநீரக உரை கேப்சூல் வெளிப்பகுதி, சிறுநீரக கான், அதே போல இந்த பகுதிகளில் தெரியும். கட்டாயம் 2வது வீடியோ வந்து இதை விட சுவாரஸ்யமா இருக்கும். இந்த பகுதிகளோட விளக்கம் அதுதான், அதுக்காகத்தான் இந்த பாடமே படிக்கணும். அப்ப 2வது வீடியோல முழு விடயத்தையும் அழகான முறையில தெரிஞ்சு கொள்ளுங்க.